சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு, சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு. புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. என்னுடைய ஆசீர்வாதம் என்னை நம்புற அத்தனை பேருக்கும் உண்டு. புனித ஸ்தலம் 1000 பூமியிலே உண்டு, போலி வாக்க வந்து கீதையோட அத்தியாயம் 18 ஐயா. சரி. அக்ரோனி 18ங்க. சரி. பாரத போர் நடந்தது 18 நாளுங்க. சரி. ஆடி 18ங்கிறாங்க. சரி. ராமாயணத்துல போர் நடந்தது 18 மாதங்கள். சரி. அசுரருக்கு தேவருக்கு நடந்த சண்டை வந்து 18 வருஷம். சரி. 18ஆம் படி. சரி. 18ஆம் படி கருப்பு. சரி. 15 சித்தர்கள். ஏங்க ஐயா இந்த 18க்கு எவ்வளவு பதிவு? வாழ்க்கையே மனித உலகத்தில் மனிதனுடைய வாழ்வு 18க்குள்ளே தான் முடிவு. 18க்கு மேலே ஒன்றுமே கிடையாது உலகத்தில். சரிங்க, அது தாற்பயங்க. இந்த 18 என்னன்னா அப்படின்னா மனுஷனுக்குள்ளே இருக்கிறது 4 வேதம். 4 வேதம்னா மனுஷன் எழுதின வேதத்தை நான் சொல்லலை. மனுஷன் வந்து பகவத்கீதை எழுதிக்கிறான், மனுஷன் வந்து குரான் எழுதிக்கிறான், மனுஷன் வந்து பைபிள் எழுதிக்கிறான், மனுஷன் வந்து சிவபுராணம் எழுதிக்கிறான். அப்போது இந்த வேதங்கள் நூல்கள் வந்து அந்தந்த மதத்துக்காருக்கு மட்டும்தானே உதவும். பொதுவாக எல்லாருக்கும் உதவுமா? எல்லா உயிரினத்துக்கு உதவுமா? உதவாது. அப்படியாப்பட்ட வேதம் எதுக்கு சொல்லு? ஒன்று ஒரு வேத நூலுன்னா அது பொதுவானதாக இருக்கணும், உலகத்துக்கு பொதுவானதாக இருக்கணும். இப்போ திருக்குறள் இருக்குதுன்னா அது பொதுமறை, அதில் யாரை பற்றியும் எந்த சாமியை பற்றியும் எந்த இதுவை பற்றியும் கிடையாது, அதனால் அது ஒரு பொதுமறை. அப்போது வேத நூலுன்னும் போது அது உலகத்தில் இருக்கிற மக்களுக்காக இருக்கணும், மதத்துக்காக சொல்லக்கூடாது. அப்போ இந்த இதெல்லாம் மதத்துக்காக உருவாக்கப்பட்டது தான். காரணம் மனிதனால் உருவாக்கப்பட்டது, அதனால் அது மதம் சார்ந்தே இருக்குது. ஆனால் இறைவனால் உருவாக்கப்பட்ட வேதம் அது ஒன்றும் பூமி. இதில் வேற்றுமை இருக்குதா? கிறிஸ்துவ வாழலாம், இந்து வாழலாம், முஸ்லீம் வாழலாம், ஆடு வாழலாம், மாடு வாழலாம் ஆகுது. உலகத்தில் இல்லை அத்தனை உயிரினமும் வாழறதுக்கு இறைவன் வகுத்த வேதம் இது ஒன்று பூமி. இன்னொன்று வந்து இந்த பூமியில் நீ வாழணுன்னா உனக்கு ஒளி வேணும், அதே நேரத்தில் குளிர்ச்சி வேணும். இது ரெண்டுமே இல்லைன்னு சொன்னால் நீ உயிரோடவே வாழ முடியாது. ஒரு பொருள் கூட இந்த உலகத்தில் உற்பத்தி ஆகாது. அப்போது அடுத்த நிலையில் இந்த பூமியிலேருந்து அடுத்த நிலையில் இருக்கிறது நிலா, சந்திரன். அப்போது பூமி ஒரு வேதம், சந்திரன் ஒரு வேதம். அடுத்த நிலையில் இருக்கிறது சூரியன், சூரியன் ஒரு வேதம். இப்போ 3 வேதமாச்சு. இந்த 3ஐயுமே இயக்கிறது வெள்ளி. அப்போ இது 4 வேதங்கள். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்னங்க 9 கிரகங்கள் இருக்குது, நீங்கள் 4 கிரகத்தை தானே சொன்னீங்கன்னு கேட்பீங்க. பூமியில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 தவிர வேறு கிரகங்கள் தெரியாது இல்லையா? சூரியன் தெரியும், சந்திரன் தெரியும், பூமி தெரியும், வெள்ளி தெரியும், வேறு கிரகங்கள் தெரியாது. புதன் தெரியாது, வாழன் தெரியாது, வெள்ளி இது மாதிரி தெரியாது. அப்போது இந்த தெரிகிற வேதம் 4. இது இறைவன் படைத்த வேதம். இதில் எல்லா உயிரினம், ஜாதி மதம் பேதம் மனுஷன் கின்சன் ஜீவராசின்னு கிடையாது, எல்லாமே வாழறதுக்கு இறைவன் படைத்த வேதம். அப்போ இது ஒரு 4 வேதம். 6 சாஸ்திரம், மூலாதாரம், சோதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஜ்ஞை. 6 சாஸ்திரம் இதுக்குள்ளே தான் வாழணும். அப்போ எவ்வளோ ஆச்சு? 10 ஆச்சு. 8 குணங்கள், காம குரோதம் மதம் மாச்சரியம் டம்பம் லோபம் அப்படின்னு இல்லையா? அது 8 குணங்கள். எத்தனை ஆச்சு? 18. இந்த 18க்குள்ளே தான் உலக வாழ்வு. இதுக்கு மேலே ஒரு வாழ்வு உலகத்தில் கிடையாது. அதனால் 18 சித்தர்கள், 18 படி, 18 நாள் போர் எல்லாம் அந்த 18லேயே முடிஞ்சிடும். இதுதான் 18னுடைய தத்துவம். சிறப்பான விளக்கம்.
சிறப்பான விளக்கங்க ஐயா. இல்லைப்பா, இது வந்து மனிதன் வந்து சரியான முறையில் எதையுமே தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஏன்னா இவன் சொன்னாலும் கேட்க மாட்டான், சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை, சொன்னாலும் இவன் கேட்கறதில்ல, அதனால் இவன் தெரிஞ்சிக்காமையே போயிட்டான். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் ஒரு கடவுள் வழியில் சரியாக பயணம் பண்ண முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சால் தான் இதில் ஏன் போகிறோன்றதே தெரியும். அப்போ இதெல்லாம் ஒரு குருமார்கள் சொல்லணும். சும்மா சாமியை பற்றி பேசியிருந்தா சாமி என்ன குறையாகுது? சோறில் இருக்குதா, வீடுல இருக்குதா, சொத்துல இருக்குதா, புள்ளையில் இருக்குதா, பொண்டாட்டியில் எல்லாமே இருக்குது. அதே பேசி என்ன பிரயோஜனம்? மனுஷனை பற்றி பேசு, மனுஷன் தெரிஞ்சிக்க வேண்டியதெல்லாம் சொல்லு. அதானே இந்த உலகத்துக்கு தேவை, அதானே பிற்காலத்தில் வரப்போகிறது. ஆனால் அதை பேச மாட்டேன்றாங்க. என்ன புக்கை எடுத்துக்கிறாங்க, சாமி பற்றி பேசிட்டு போகிறாங்க. அதனால் மனுஷனுக்கு கடவுளே சரியாக தெரியாமல் போச்சு. அதுதான் குழப்பத்தில் இருக்குது உலகம். விட்டா எல்லா பலனும் உண்டு, புனித ஸ்தலம் 1000 பூமியிலே உண்டு. போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. போலி வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும், பொல்லாத எண்ணம் எல்லாம் பொசுங்கித்தானே மாயும். போலி வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும், பொல்லாத எண்ணம் எல்லாம் பொசுங்கித்தானே மாயும். உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம், உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம். சாமியாலே மனதில் உள்ள காயம் எல்லாம் மாறும். சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. அழுக்கடைந்த மனசையெல்லாம் அலசி பிழியும் சாமி, அவரை போல ஆன்மீகத்தில் பழுத்த பழத்த காமி. அழுக்கடைந்த மனசையெல்லாம் அலசி பிழியும் சாமி, அவரை போல ஆன்மீகத்தில் பழுத்த பழத்த காமி. பொய் புரட்டு கொலை களவு நிறைந்ததிந்த பூமி, பொய் புரட்டு கொலை களவு நிறைந்ததிந்த பூமி. மெய்ஞான வழிகாட்ட அவதரித்தார் சாமி. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. ஆறுமுகன் சந்நிதியில் ஆசிரமம் பாரு, ஆறுதலை தருவதற்கு அவரை விட யாரு? ஆறுமுகன் சந்நிதியில் ஆசிரமம் பாரு, ஆறுதலை தருவதற்கு அவரை விட யாரு? வயிற்று பசி தீர இங்கு வருபவர்க்கு சோறு, வயிற்று பசி தீர இங்கு வருபவர்க்கு சோறு. உலகமெல்லாம் பரவியது சாமியோட பேரு. சாமி